மறுபிறவி என்பது உண்மையா? இந்த ஜென்மாவிலே நாம் என்ன பலனை அனுபவிக்கப் போகிறோம் என்பதை அந்த பூர்வ புண்ணியம்தான் தீர்மானிக்கிறது. இந்த ஜென்மாவிலே நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் நமக்கு அடுத்த ஜென்மாவிலும் துணை இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மறுபிறவி என்பது உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு, நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்க மறுபிறவி அப்படிங்கிற அந்த கருத்தினிலே உண்மை என்பது எவ்வாறு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நம்ம அப்படியே இதை கொஞ்சம் ரிவர்ஸ்ல திங்க் பண்ணி பார்ப்போமே. பூர்வ ஜென்மம் அப்படிங்கிறத நம்புறோம் தானே. நம்பிக்கை இல்லைன்னா கூட நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றோம் தானே. போன ஜென்மத்துல ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் போல இருக்கு, அதனாலதான் இந்த ஜென்மால கஷ்டப்படுறோம்னு வரும் பொழுது, ஏற்கனவே போன ஜென்ம அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லா சாஸ்திரமே வலியுறுத்தி தான் சொல்லிட்டு இருக்கு. குறிப்பா ஜோதிட சாஸ்திரம் எடுத்துட்டா கூட பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதாவது இந்த ஜென்மாவிலே நாம் என்ன பலனை அனுபவிக்க போகிறோம் என்பதை அந்த பூர்வ புண்ணியம் தான் தீர்மானிக்கிறது. போன ஜென்மால பண்ண புண்ணியங்கள் தான் இந்த ஜென்மாவிலே நமக்கு அது அனுபவிப்பதற்கு துணை புரிகிறதுன்னு சொல்றார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, ஒரே நேரத்திலேயே ஒரு ஊர்ல ஒரே நேரத்திலே ஒரு ஆஸ்பத்திரியில 2 குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு நிமிஷம் வித்தியாசம் கூட இருக்காது. 2 குழந்தையுமே பக்கத்துல ஒரே பெட்ல. நம்ம சிட்டில எல்லாம் போய் பார்த்தா தெரியும், நமக்கு நிறைய குழந்தைகள் அங்கே பிறப்பார்கள். ஒரே நாளிலேயே ஒரே லக்னத்திலேயே இருவேறு குழந்தைகள் பிறந்திருக்கிறதுன்னே வச்சுப்போம். அவர்கள் இருவரையும் பார்த்தோம்னா, ஒரு குழந்தை பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கோடீஸ்வரனா வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னொரு குழந்தை பார்த்தோம்னா அது ஏதோ பழக்கடைக்காரனுக்கு பிறந்துட்டு அந்த பழக்கடையே வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஜீவனத்தோட ஒரு குழந்தைங்கிறது இருக்கும். ஆனால் இந்த இரு குழந்தைகளுமே ஒரே ஊரிலேயே ஒரே மருத்துவமனையிலேயே ஒரே நேரத்திலே பிறந்த குழந்தைகளாக இருப்பார்கள். ஆனால் ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப நல்ல கோடீஸ்வரனான பலனை அனுபவிக்கிறதுன்னு சொன்னா, இதற்கு என்ன காரணம் சொன்னா, பூர்வ ஜென்ம புண்ணியம் என்பதுதான் காரணம்னு சொல்றார். ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகளாக இருந்தால் கூட ஒரு குழந்தை மிகவும் உச்சத்தை தொடுகிறது, மற்றொரு குழந்தை பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னா, இதற்கான காரணமும் இதுவேதான். முன்ஜென்ம வினை அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம நம்புறோம் தானே. அதே போலத்தான் முன்ஜென்மம் இருப்பது எப்படி, அதனுடைய பலனைத்தான் நாம் இந்த ஜென்மாவிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வரும் பொழுது, இதே போலத்தானே அடுத்த ஜென்மா என்பதும் இருக்கும் தானே. புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறத நம்முடைய தர்மமானது வலியுறுத்தி சொல்கிறது. இந்து மதம் மாத்திரமல்ல, இங்கிருந்து தோன்றிய நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றிய சமண மதமாகட்டும் பௌத்த மதமாகட்டும் இதனை வலியுறுத்தி சொல்கிறது. எதனால் அப்படின்னு சொன்னா, இந்த ஜென்மாவிலே நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் நமக்கு அடுத்த ஜென்மாவிலும் துணை இருக்கும். ஆக இந்த கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும், இல்லாதவர்க்கு நாம் கொடுத்து உதவ வேண்டும். அடுத்தவர்களுக்கு செய்கின்ற உதவியானது அது நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி? மறுபிறவியிலும் தொடரும் அப்படின்னு சொல்றார். அடுத்த ஜென்மாவிலும் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, அந்த கருத்தினை எதற்காக வலியுறுத்துகிறார்கள்? நாம் எப்பொழுதும் நல்ல விஷயங்களையே செய்து கொண்டிருக்க வேண்டும், புண்ணியமான காரியங்களையே செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதால் தான் நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றிய இந்த தர்மங்கள், அதாவது இந்த மதங்கள், இந்து மதமாகட்டும் பௌத்த மதமாகட்டும் சமண சமயமாகட்டும், இவர்கள் மறுபிறவி கருத்தினை வலியுறுத்தி சொல்கிறார்கள். ஆக மறுபிறவி என்பது நிச்சயமாக உண்டு. இதனை நம்முடைய புராணங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கு இல்லையா. இந்த கான்செப்டை நமக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் பெருமாள் தசாவதாரம் எடுத்தார்னே வச்சுக்கலாம். 10 அவதாரங்களின் மூலமாக இந்த கருத்தினை புரிய வைத்துக் கொண்டே வருகிறார் நமக்கு. இத்தனை அவதாரங்களை பெருமாளே எடுத்திருக்கிறார் எனும் பொழுது, மனிதர்களாகிய நமக்கும் ஒவ்வொரு பிறப்பு என்பதும் உண்டுதானே. அப்படியே நம்ம பார்த்தோம்னா இந்த தசாவதார கான்செப்ட்லயே ஒரு அவதாரத்திற்கும் மற்றொரு அவதாரத்திற்கும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே லிங்க் கொடுத்துட்டே வருவார். நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த பரசுராமர்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். பரசுராமர்ல இருந்து அப்படியே ராமரனுடைய கதைங்கிறது லிங்க் ஆகும், ராமரனுடைய கதையிலிருந்து அப்படியே கிருஷ்ணர்களுடைய கதைங்கிறது லிங்க் ஆகும். இப்படி நமக்கு அந்த அவதார புருஷர்களே நமக்கு அந்த பெருமாள் தன்னுடைய 10 அவதாரங்களின் மூலமாகவே மறுபிறவி கான்செப்டை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். ஆக
மறுபிறவி என்பது நிச்சயமாக உண்டு, அதிலே சந்தேகமே தேவையில்லை. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, கிடைத்தற்கரிய இந்த மானிட பிறவியிலே நாம் எல்லா விதமான புண்ணியமும் சேர்த்து கொள்ள வேண்டும். புண்ணியம் சேர்க்கிறதுனா என்ன சார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லை. நம்மை சுற்றி இருக்கிற இடத்துல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தின் மீதும் அன்பினை செலுத்த வேண்டும். நம்மை சுற்றியுள்ள மனிதர்கள் மட்டுமல்ல, மரம், செடி, கொடி, தாவரங்களிலிருந்து, மிருகங்களிலிருந்து, பறவை பட்சிகளிலிருந்து எல்லா உயிரினங்களிடத்திலும் நாம் அன்பினை செலுத்த வேண்டும். இதனை வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் டெய்லி காக்காய்க்கு சாதம் போடணும், ராத்திரில நாய்க்கு சாதம் போடணுங்கிற மாதிரிலாம் நம்முடைய முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இப்படி எவர் ஒருவர் நம்முடைய தர்மத்தை முறையான வகையிலே கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் எல்லா பிறவிகளிலுமே நன்மை என்பதே நடந்து கொண்டிருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.